தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அறிக்கையால் நடவடிக்கைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்ட நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து இதுவரை தூத்துக்குடி சம்பவத்தில் போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் கடும் விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில், தூத்துக்குடி சம்பவத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விளக்கம் ஒன்றை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்த 13 நபர்களின் குடும்பத்தினருக்கு ஏற்கனவே வழங்கிய நிதியோடு கூடுதலாக தலா ரூபாய் 5 லட்சம் வீதம் 65 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரால் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட 93 நபர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் நிவாரணத் தொகையாக ரூபாய் 93 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. மேற்காணும் நிகழ்வு தொடர்பாக போராட்டக்காரர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் மத்திய புலனாய்வு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்ட வழக்குகளை தவிர 38 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. இப்போராட்டத்தில் கலந்து கொண்ட பரத்வாஜ் என்பவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இறந்ததால் அவரின் தாயாருக்கு நிவாரணத் தொகையாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்ட 38 வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபர்களின் உயர்கல்விக்காகவும் வேலைவாய்ப்பிற்காகவும் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் 17 காவல்துறை அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. திரு சைலேஷ்குமார் யாதவ், திரு கபில்குமார் சி சரத்கர் ஆகிய இந்திய காவல் பணி அலுவலர்கள், திரு மகேந்திரன், திரு லிங்கத் திருமாறன் ஆகிய காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 2 ஆய்வாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது தவிர ஒரு காவல்துறை ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஒருவர் மீது குற்ற வழக்கு பதிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெருந்தண்டனை குற்றப்பிரிவின் கீழ் ஒரு உதவி ஆய்வாளர், 2 இரண்டாம் நிலை காவலர், ஒரு முதல் நிலை காவலர் மற்றும் ஒரு காவலர் ஆகியோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 3 முதல் நிலை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாண்புமிகு நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தின் இறுதி அறிக்கையின் பரிந்துரையின் அடிப்படையில் அப்போதைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 3 வருவாய்த்துறை அலுவலர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று தமிழ்நாடு அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவின் பதவி உயர்வின் வாயிலாக தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் மீண்டும் பேசுபொருளான நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய தற்போதைய இந்த அறிக்கை மிகவும் கவனிக்கப்பட்டு வருகிறது.